முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ராகவ் பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. மனசே இல்லாமல் அபி அனுப்பி வைக்கிறாங்க. முருகன் கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க. ராகவுக்கு எந்த விதமான துன்பமும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த விளக்கு அணைஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு அபி பதட்டமாகறாங்க. இதுக்கிடையில் அபி பதறியபடியே முரளி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ராகவை கடத்தி தனியாக ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காரு. யாரா நீங்கள், எதுக்காக என்னை கடத்தி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கத்திக்கிட்டு இருக்காரு. முரளி ராகவை பார்த்து, என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பாஸை உள்ளே தள்ளிட்டு நீ வெளியே சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு பேரை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அபி நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ராகவ் பாண்டிச்சேரிக்கு வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அனு ஆகாஷ் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு காரில் ராகவை தேடி புறப்பட்டு போகிறாங்க. இது சுந்தரி பார்த்துட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. முரளி உடனே ராகவை வச்சிருந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது ராகவ் கையில் அபி ஏற்கனவே ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு அருந்து கீழே விழுகுது. அபி கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் தேடிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ராகவ் கையில் கட்டியிருந்த கயிறு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு, இது ராகவ் கையில் அந்த கோவிலில் நான் கட்டினது, இது எப்படி இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட இந்த புறமா முடியுது.